இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாடு முழுவதும் உருமாறிய JN1 வகை கொரோனா தொற்று வேகமாக பரவுகிறது. தற்போது 2669 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். இதில் 90% பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள். தமிழகத்திலும் கடந்த 2 வாரங்களாக கொரோனா பாதிப்பின் வேகம் அதிகரித்துள்ளது. ஒற்றை இலக்கத்தில் இருந்த பாதிப்பு இப்போது இரட்டை இலக்கமாக பதிவாகிறது. நேற்று மட்டும் 23 பேருக்கு தொற்று உறுதியானது. இதனால் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை சதமடித்து 104ஆக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கொரோனா பாதிப்பால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். சமீபத்தில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று திரும்பிய அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. மருத்துவமனையில் சேர்த்து டெஸ்ட் எடுத்தபோது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தமிழகத்தில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பது மக்கள் மத்தியில் சற்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.